வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்குண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த லோவை வந்து கட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு உண்டான அந்த லோவை வந்து இன்றைக்கி வந்து கட் பண்ணலை. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பிரிண்ட் ஆன கேண்டலுக்கு மேலேயும் வந்து க்ளோஸ் ஆகலை, இந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போகலை. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் பார் கேண்டலாக வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்சைட் பார் கேண்டல் வந்து பிரிண்ட் ஆகும்போது ரெண்டு விதமாக வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் கேண்டல் இருக்கு இல்லையா, அந்த கேண்டல் வந்து ஹையை வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே போகிறது, அல்லது இந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே வர்றது. இது வந்து ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்ன அப்படின்னா, கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 2-3-4 டேஸ் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து எந்த பக்கம் வந்து மார்க்கெட் மூவ் ஆகாமல் ஒரு ரேஞ்ச் மூமெண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிறது. ஸோ ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நடக்கிறது வந்து அப்படின்னா, அதாவது ஒரு அப் சைடோ ஒரு டவுன் சைடோ வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே செகண்ட் சினாரியோவாக வந்து போகும்போது, அதாவது ஒரு இன்சைடு பார்க்குள்ளே வந்து போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மாஸ்டர் கேண்டில் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கேண்டலாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு 4-5 ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது முழுக்க இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அகைன் முன்ன சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அந்த லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து மேலே வந்து கீழே வந்து வரல. ஸோ அதன் காரணமாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைச்சிது அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு 24,800 வரைக்கும் வந்து அந்த புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை நோக்கி தான் வந்து இப்போதைக்கு நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகிட்டுருக்கு 1 ஹவர் சார்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த 24,800 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாளைக்கு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா, அகைன் மார்க்கெட் வந்து ஒரு இப்படி போயிட்டு இப்படி வந்து திரும்புறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிட்டு வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து அடுத்த லெவல் ஒரு சப்போர்ட்டாக வந்து நிஃப்டி 50ல் 1 ஹவர் சார்ட்டில் வந்து இருக்குது. அப்போ 24,650லேருந்து 24,550, 500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு சினாரியோ. பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 24,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 1 ஹவர் சார்ட்டில் நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆக வேண்டிய ஏரியா பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 24,950லேருந்து 25,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து முழுக்க 1 ஹவர் சார்ட்டை வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த 24,800 அப்படிங்கிற ஏரியா வந்து நமக்கு ஒரு புல் பேக் ஏரியா. ஸோ அந்த ஏரியா பிரேக் அவுட்டும் கொடுக்கலாம், ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு ரிட்டர்னும் வரலாம், அல்லது வந்து அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து நடக்கலாம். 3 விதமான சினாரியோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் வந்து 24,700. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஓப்பன் ரிஸ்ட் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பன் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் சைடும் சரி, கால் ஆப்ஷன் சைடும் சரி, நமக்கு வந்து ஓப்பன் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது. சரி, ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த புல் பேக் லெவல் அப்படிங்கிறது வந்து 24,800. ஸோ அதுக்கு மீன் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 1,12,000 ஓப்பன் டெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த இடத்துல கால் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து போயிருக்கு. இந்த இடத்துல வந்து கால் ரைட்டிங் வந்து இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போக ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்க, கால் செல்லிங்கில் இருந்தவங்க, அதாவது அந்த கால் ரைட்டிங்கில் இருந்தவங்க கால் ஷார்ட் வந்து அந்த ஷார்ட்டை கவர் வந்து பண்ணுறாங்க. அதாவது அந்த
ரைட்டிங்லேருந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல கால் ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து அமைகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,900 25,000 அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ரொம்ப டைமிங்கெல்லாம் எடுத்துக்காது. அந்த 24,800 அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ட்ராடேயில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதை இன்கேஸ் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 24,900 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து டக்குன்னு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. அதுக்கடுத்தது ஒரு 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா 1,47,000 ரேஞ்சில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. நமக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு 24,800 25,000 அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து மேபி ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் போகுது, மறுபடியும் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அகெயின் ஒரு 24,500 அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 99,000 ஓப்பன் டெஸ்ட்டோட வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஓப்பன் டெஸ்ட் வந்து இருக்குது. மினிமம் டவுன் சைடு அப்படிங்கிறது வந்து 24,500 வந்து இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப் சைடில் ஒரு 24,800 25,000 அப்படிங்கிற ரேஞ்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் அதாவது இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோவில் 2 சினாரியோ சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமையோட லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து நல்ல ஒரு இன்னொரு லோ நாம் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து போகும். ஸோ அந்த புல் பேக் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் ஒரு 24,700 ஒரு 24,800 வரைக்கும் வந்து அந்த புல் பேக் வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,726 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது அந்த புல் பேக் லெவலுக்காக ஒரு 24,800க்கு. ஸோ நாளைக்கு அதோட ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். இந்த இடத்துல இருந்து அந்த 24,800 கிட்ட போயிட்டு ஏதாவது ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுதா அல்லது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்ட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. அகெயின் இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த சப்போர்ட்டை உடைச்சதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணுறது கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த 24,750 24,800 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இன்ட்ராடேயில் வந்து இருக்கும். பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு இந்த 24,800 வந்து ஜம்ப் பண்ணி ஒரு பிரேக் கேப் அப்பெல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 24,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு. அப்போ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் வந்து இருந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டே இன்கேஸ் இருந்தது அப்படின்னா 24,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 24,650 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,650 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,550 24,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,800 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைச்சிது அப்படின்னா இன்ட்ராடேயில் குறைந்தபட்சம் ஒரு 24,900 கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பயங்கரமான ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா 25,000 அப்படிங்கிற லெவல் வந்து தாராளமாக வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50ல் 25,000 24,900 24,800 24,650 24,600 24,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட லோ வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போனாலும் பயங்கரமாக வந்து கீழே வந்து இறங்கலை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் எல்லாம் அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. இன்றைக்கி என்னோட ஓப்பனிங் கேண்டில் வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு பையிங் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து கேண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஒரே ஒரு கேண்டில் தான் வந்து பெரிய கேண்டிலாக வந்து பிரிண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் பக்கம் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்கிறாங்க ஒரு 945க்கு 55,800 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மூவ் ஆகுறாங்க. ஒரு 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி வந்து இல்லை. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு வந்து நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு.
ஸோ நம்ம பழைய சேனலில் அந்த வீடியோ வந்து இன்னும் வந்து இருக்குது, அது பார்க்குறவங்க வந்து பார்த்துருங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேனலில் போயிட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வீடியோ வந்து பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 55,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,500 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்ச் பவுண்ட் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகலாம். 55,800 நமக்கு வந்து ஒரு 55,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,800 நமக்கு நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 56,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 56,000, 55,800, 55,500, 55,300 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து லைட்டாக ஒரு கேப் அப் வந்து ஓப்பன் ஆகுது. கேப் அப் போயிட்டால் கொஞ்சம் வந்து அதாவது இந்த ஒரு 80,800 வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி வந்து மேலே வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சடனாக வந்து மறுபடியும் வந்து கீழே வராங்க. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட அந்த க்ளோசிங் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருந்தது. அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து ஆரம்பிச்சிது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 80,600 ஒரு 81 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து வந்துடுது. ஒரு 400 பாயிண்ட் ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து சென்செக்ஸில் வந்து கிடச்சிருந்தது. ஆனால் இது பயங்கரமான ஒரு மொமெண்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எடுத்துக்க முடியாது. சும்மா அப்படியே டைம் பாஸ்க்கு வந்து அப்படியே கொஞ்சம் வந்து மேலே வந்து போயிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 80,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 80,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,600, 81,200, 80,800, 80,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து சேமாக வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ சேம் அப்படின்னா சேம் பேட்டர்னில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கேப் அப்பு, அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லோக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் நமக்கு வந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பயங்கரமாக மூவ் வந்து கொடுக்கல, ஆனால் சின்னதாக அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆகிருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா சேம் பேட்டர்ன் தான், ஆனால் வந்து மார்க்கெட் நல்லா வந்து மூவ் ஆகிருக்குது. கரெக்டாக வந்து ஒரு 12,700 நம்மக்கிட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே ஏறினவங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12,860, 70 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மேலே வந்து வந்திருந்தாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,950 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 12,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,800 நமக்கு வந்து ஒரு பிரேக் ஒன்று ஆச்சு அப்படின்னா ஒரு 12,700 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 12,950 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,000, 13,050 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,100, 13,000, 12,800, 12,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.